வணக்கம் உறவுகளே, எல்லாம் நலமாக இருக்கீங்களா? மாலை வணக்கம். எங்கள் பாப்பாவை நாங்கள் கம்ப்யூட்டர் சென்டருக்கு சேர்த்து விட்றதுக்காக எங்கள் பாப்பாவும் நானும் போயிருந்தோம். அப்போ போயிட்டு சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் நல்ல நேரத்துக்கு முன்னாடி அடித்து பார்க்க சொன்னாங்க. டைப்ரைட்டும் கம்ப்யூட்டரும் அடித்து பார்த்துட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். அப்போது ஒரு பொண்ணு கை குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்கிதுன்னா அழுதுகிட்டு நிற்கிது. அப்போ ஒரு போலீஸுக்கார் எல்லா கடையிலையும் விசாரிக்கிறாங்க. கேமரா இங்கே இருக்கா, இந்த கடையில் இருக்கா, இந்த கடையில் இருக்கான்னு கேமரா இருக்கான்னு விசாரிக்கிறாங்க. எனக்கு தான் எதாக இருந்தாலும் நான் எது இருந்தாலும் அது தெரிஞ்சிக்கலன்னா எனக்கு இதாக இருக்கும். ஏன்னா இது ஏன் இப்படி அழுகுறாங்க எப்படின்ட்டு எங்கள் பாப்பா சும்மா இருமான்ட்டு நான் போய் அந்த பொண்ணுகிட்ட போய் ஏம்மா அழுகுறேன்னு கேட்டேன். அப்போ தான் நகை கடையிலேருந்து நகை எடுத்துக்கிட்டு அதில் செல்லு, பணம், நகைலாம் அந்த கேன் பை மாதிரி சின்ன கேன் பை அதில் வச்சுக்கிட்டு கீழே உட்காந்துருக்கு. புள்ள அழுதுட்டு தூக்கிட்டு போனாங்களா என்னான்னு தெரியல. பதட்டத்துக்கு தெளிவாக சொல்ல மாட்டாங்க. அந்த கேன் பையை பஸ் ஸ்டாண்டில் தான் வச்சுருக்காங்க. அந்த ஒரு 10 செகண்டில் அந்த கேன் பேக்கை அடிச்சிட்டாங்க. அதில் நகை, பணம், செல்லுலாம் போயிடுச்சு. அது எவ்வளோ மனசு கஷ்டம் தருங்களா. பறி கொடுத்தவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். ஏன்னா இந்த சம்பவம் எனக்கு நடந்துச்சு. என் பாப்பா 2 வயசு பிள்ளை. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகும்போது என்னோடய சைடு மாட்டல், பணம், செல்லு, பீரோ சாவி எல்லாம் ஹேண்ட்பேக்கில் போட்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்துருந்தேன். ஃபோன் வரதா எங்கள் அம்மா மட்டும் செல்லை மட்டும் எங்கள் அம்மா கையில் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பாவை டாக்டர் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஹேண்ட்பேக்கை சைடில் வச்சுட்டாங்க. அந்த சலுதில் ஒரு குயிக்கில் அடிச்சுட்டு போனாங்க. அப்போ நான் என்ன தவிச்சுருந்துருங்களா. அப்போது என்ன பண்ணேன், அழுதுகிட்டு இருக்கிறோம் நானும் எங்கள் அம்மாவும். எங்கள் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சிட்டு அழுகுறதா, காசு, செல்லு, பணம்லாம் போயிட்டு நகைலாம் போயிட்டு நான் நினச்சி அழுகுறதான்னு தெரியல எங்களுக்கு. அப்போ அங்கே உள்ள இந்த அங்கே உள்ள கம்பவுண்டரு, அங்கே உள்ள நர்ஸ்லாம் எனக்கு சேர்த்து அப்போ உள்ள நான் எங்கள் பாப்பா 2009 நடந்தது. அப்போ அங்கே உள்ளவங்களாம் பஸ்ஸுக்கு காசு சேர்த்து எனக்கு கொடுத்தாங்க. நான் வீட்டுக்கு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் பரட்டி எடுத்துகிட்டு போய் சரி பண்ணேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அது பறி கொடுத்தவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்னென்னு தெரியும். அது இன்றைக்கி இந்த சம்பவம் நேற்று நடந்தது. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போய்ட்டு. யார் பொருளையும் திருடாதீங்க. எடுத்தீங்கன்னா அவங்களே ஞாபகம் மறதியாக வச்சுட்டாங்கன்னா எடுத்து கொடுங்க. அதை எடுத்துக்கிட்டு போகாதீங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்கியிருப்பாங்க, எவ்வளவு மனக்குளைச்சல், அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வரும். தயவுசெய்து யாரும் திருடாதீங்க. நம்மளுக்கு கைகாலில் ஆண்டவன் நல்லா தானே கொடுத்துருக்கான். நம்ம உழைச்சி முன்னுக்கு வரும். நம்ம காசு பறி கொடுத்துட்டா எவ்வளவு மனசு கஷ்டமாக இருக்கும். யார் காசையும் எடுக்காதீங்க தயவுசெய்து. நான் சொன்னது ஏதாச்சும் தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிங்க. நன்றி.